எதிர்வரும் தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் வாக்குகளை பெறுவதும் பெறாததும் எடப்பாடி பழனிசாமியின் கைகளில்தான் இருப்பதாகவும், அவர் செய்யும் தவறுகளால் எதிர்க்கட்சி இடத்தை விஜய் நிரப்புவார் எனவும் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கடிந்துரைத்துள்ளார். மக்களிடம் ஜிஎஸ்டி வரியை விதித்துவிட்டு பின்னர் குறைப்பது புரட்சியே அல்ல என சாடியுள்ளார். உண்மையாக வாக்கு பெறப்போகிறதா, வாக்குக்காக மாற்ற முடியுமா? இது எல்லாம் அண்ணன் பழனிசாமி கையில இருக்கு. அண்ணன் பழனிசாமி அவர்களுடைய தவறுகள் தான் தாவாக்காவுக்கு வாக்கா மாறப்போதே ஒழிய, முகத்தை மூடுறதுல ஆரம்பிச்சு, அமித்ஷாட்ட போய் அதிமுகவை அடகு வைக்கிறதுல ஆரம்பிச்சு, எல்லா வேலையும் நம்பகத்தன்மை இல்லாத வார்த்தைகள் பேசி, முன்னுக்கு மேலான வார்த்தைகள் பேசி, அண்ணன் பழனிசாமி அவர்கள் தான் திரு விஜய் அவர்களை எதிர்கட்சி இடத்தை நிரப்ப வைக்க போறாரு ஒழிய மற்ற எதுவுமே அடுத்த காரணம் தான். நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் இங்க பேசி ஜிஎஸ்டில பெரிய புரட்சி வெளியிட்டதாகவும், இன்னும் சிறு குறு வியாபாரிகள், தொழில் செய்பவர்கள் இன்னும் ஜிஎஸ்டி கொடுமையினால் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காக அவர்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு தயாராக இல்லாத திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இப்படி புரட்சி என்றெல்லாம் பேசுவதற்கு அவருக்கு புரட்சிக்கு அர்த்தம் தெரியவில்லை என்பதுதான் தெரிகிறது.